ஆறுமுகப் பெருமானின் அற்புதமான திருத்தலங்களில் தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்கின்ற பெயரினை பெற்ற அற்புதமான பெருமான் சுவாமிநாத பெருமான். கும்பகோணத்தில் இருந்து தஞ்சாவூர் செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது அற்புதமான சுவாமிமலை. முருகப்பெருமானுக்குரிய 6 படை வீடுகளில் ஒன்று. திரு ஏரகம் என்று இந்த திருத்தலத்திற்கு இன்னொரு நாமமும் உண்டு. பரம்பொருளை குறிக்கும் ஒரே எழுத்தான ஓம் என்பதன் பொருளை தன்னுடைய தந்தைக்கு விரித்தார் குமரன். அதனால் தகப்பன் சுவாமி என்கின்ற பெயரினை பெற்றார். அந்த ஞான குருவான சக்திவேல் தாங்கிய கோலத்தில் முருகப்பெருமான் காட்சியளிக்கும் திருத்தலம்தான் இந்த சுவாமிமலை. 60 படிகளை கொண்ட கட்டுமலை மேல் முருகப்பெருமானின் திருச்சன்னதி அமைய பெற்றிருக்கின்றது. விநாயகர், நவவீரர்கள், பைரவர், ஐயனார், சூரியன், சந்திரன், நாகர் என்று பல மூர்த்திகளை நாம் இங்கே தரிசனம் செய்கின்றோம். மூலஸ்தானம் மட்டுமல்ல, வாயிலில் நிற்கும் துவாரபாலகர்களின் பெருந்தூண்களும் கவசம் தரித்து பளபளக்கின்றன. மூலஸ்தானத்துக்கு முன்பாக முருகனுக்குரிய வாகனமாக இங்கே நாம் யானையை காண்கின்றோம். அடியவர்களுக்கு அருளும் பொருட்டு பிணிமுகம் என்னும் யானை மீதேறி செல்வார் முருகப்பெருமான். இது புராண செய்தி. மிக பழமையான ஆலயங்களில் முருகனுக்கு எதிரே யானை வாகனத்தை நாம் காணலாம். இப்படி யானையை வாகனமாக கொண்டவராக சுவாமிமலையில் காட்சி தருகிறார் சுவாமிநாத மூர்த்தி. உள்ளே ஒரு திருமுகமும் 2 கரங்களும் கொண்டவராக சக்திவேல் தாங்கிய கோலத்தோடு நின்ற வண்ணம் காட்சியளிக்கிறார் ஸ்ரீ சுவாமிநாதன். புனித நீர் நிரப்பப்பட்ட பூஜிக்கப்பட்ட சங்குகள் அபிஷேகத்துக்கு தயாராக உள்ளன. தேவியர் சகிதராக அபிஷேகத்துக்கு ஆயத்தமாகிவிட்டார் ஆறுமுகப் பெருமான். இருபுறம் தேவியர் துலங்க 6 முகங்களும் 12 திருக்கரங்களும் கொண்டவராக விளங்குகிறார். அபிஷேகம் ஆரம்பமாகிறது. வேதமே மயிலாகவும் ஓங்காரமே சண்முகனாகவும் பிரம்ம வித்தையே சக்திவேலாகவும் கொண்ட குமரனை வழிபடுவதால் மோட்சம் கிட்டும் என்கிறது வேத வாக்கியம். செவ்வேளான முருகப்பெருமானின் அபிஷேக வைபவம் நம் வாழ்வில் பல நலன்களை நமக்கு ஏற்படுத்துகின்றது. உலகம் உவப்ப என்று நக்கீரர் பெருமானுக்கு முதல் அடி எடுத்து கொடுத்து திருமுருகாற்றுப்படையை பாட செய்தவர் இந்த முருகப்பெருமான் தான். உலக வாழ்வில் அதிகமாக ஈடுபட்டு தொழுநோயால் துன்பப்பட்டு வாழ வேண்டாம், வாழ்ந்தது போதும் என்று தன் உயிரை மாய்த்து கொள்ளுவதற்காக அருணகிரிநாத சுவாமிகள் திருவண்ணாமலையினுடைய மிக உயர்ந்த கோபுர குடவரையில் இருந்து முருகா என்று கதறி கீழே விழுந்தார். அப்போது முருகப்பெருமான் அவருக்கு குருவடிவாக வந்து காட்சி தந்து, அருணகிரி, நீ உலகம் உய்ய திருப்புகழை பாடு என்று சொல்லி அவருக்கு முத்தைத்தரு என்கின்ற முதலையும் எடுத்து தந்தார். அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் அந்த முத்தை முதலாக வைத்து முத்தைத்தரு பத்தி திருநகை என்கின்ற அற்புதமான திருப்புகழை நமக்கு அருளினார். திகட சக்கரம் செம்முகன் ஐந்துளான் என்று முதலடி எடுத்து கொடுக்க கச்சியப்ப சிவாச்சாரியாரை கந்தபுராணம் பாட செய்தார். அரங்கேற்றத்தின் போது நடந்த விவாதத்துக்கு முருகனே வந்து பதிலளித்தார். பேசா குழந்தையை பேச வைத்து குமரகுருபரராக உருவமைத்தார். அருணகிரிநாதர், குமரகுருபரர், வள்ளலார், தேவராய சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், குமரகுருதாச சுவாமிகள், வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள், என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமிகள் என்று பல அருளாளர்களை ஆட்கொண்டார் இந்த முருகப்பெருமான். கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், சண்முக கவசம் என்று பல ஆயிரக்கணக்கான நூல்களால் ஆராதிக்கப்படுகின்றவர் இந்த ஆறுமுகப்பெருமான். சிவபெருமானின் இளைய மகன் என்பதனால் சேயோன் என்றும், சிவந்த திருமேனி கொண்டிருப்பதால் செவ்வேள் என்றும் அழைக்கப்படுகின்றார். அன்னையின் திருக்கரங்களால்
6 உருவங்கள் ஒன்றாகி 6 முகம் 12 திருக்கரங்களை கொண்டதால் கந்தன் என்று பெயர் கொண்டார். அந்த முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள் வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் என்று 3ஆக வகைப்படும். கிழமைகளில் வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமை விரதம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது. நட்சத்திரங்களில் கார்த்திகை விரதமும் திதிகளில் சஷ்டி விரதமும் மிக மிக உன்னதமானது. இந்த நாட்களில் மேற்கொள்ளப்படக்கூடிய விரதங்களில் மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுவதுதான் சஷ்டி விரதம். சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று திதியை முதன்மைப்படுத்தி பாடுகிறது கந்த சஷ்டி கவசம். வடிவேலான முருகனுக்குரிய விசேஷ விரதங்களில் இந்த கந்த சஷ்டி விரதம் மிகவும் உன்னதமானது. ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசைக்கு அடுத்து வரும் வளர்ப்பிறை சஷ்டியன்று விரதத்தை துவங்குவர் பலர். வளர்ப்பிறை தேய்பிறை இரண்டிலும் வரும் சஷ்டியன்றும் முருகப்பெருமானை வழிபட்டு நலம் பெறுவர். அம்மாவாசை முதல் சஷ்டி வரை விரதத்தை மேற்கொண்டு முருகனை வணங்குவதும் சிலருடைய வழக்கமாக உள்ளது. ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி வைபவம் அனைவரின் துயரத்தையும் போக்க முருகப்பெருமான் மிக உயர்ந்த தாரகன், சிங்கமுகன், சூரபதுமன் ஆகிய அசுரர்களை சம்ஹரித்த விழாதான் கந்த சஷ்டி விரதம். அதனாலேயே பல்வேறு முருகப்பெருமானின் திருத்தலங்களிலும் இந்த சூரசம்ஹார விழா மிக சிறப்பாக நடைபெறும். குறிப்பாக நாகப்பட்டணம் அருகே உள்ள சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் செய்வார் முருகன் என்பது வழக்கு. இப்போது அதே சூரசம்ஹாரத்துக்காக இந்த முருகப்பெருமான் படைத்தலைவராக அலங்காரம் செய்து இதோ யுத்தத்திற்கு தயாராகிவிட்டார். சூரன் உடனான போருக்கு புறப்படும் மைந்தனுக்கு ஆசி கூறி அனுப்புவதற்காக இங்கே நிற்கிறார்கள் ஈசனும் அம்பிகையும். எத்தனையோ ஆபரணங்கள், மலர் மாலைகள், ஏன் இவையெல்லாம்? தன்னுடைய போர் தோற்றத்தை நமக்கு எப்படி காட்டிக் கொண்டிருக்கிறார் இந்த முருகப்பெருமான். எதிரியை போராடிதான் வெல்ல வேண்டுமா? இருந்த இடத்தில் இருந்தே அவர் மனத்தை மாற்றிவிடலாம் அல்லவா? சுவாமி ஏன் அப்படி செய்யவில்லை? தெய்வீக அருள் என்பதை எல்லா நேரங்களிலும் பயன்படுத்தக்கூடாது. சில விஷயங்களை நம்முடைய சாதனையினால் நாம் சாதித்து கொள்ள வேண்டும். முயற்சியால், துணிவால், செயல் ஆற்றலால் எதையும் வெற்றி பெற முடியும் என்பதை நமக்கு அறிவுறுத்தவே இந்த போருக்கு புறப்படுகிறார் முருகப்பெருமான். கையில் வேலை ஏந்திக் கொண்டு எப்படி பக்தர்களின் மன மகிழ்ச்சிக்கு இடையே இந்த முருகப்பெருமான் அழகாக நம்முடைய கண்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அவரை எதிர்கொள்ளும் அசுரர்களின் வேகம் எப்படி இருக்கிறது பாருங்கள். எகிரி குதிக்கிறான், தாவுகிறான். எக்காலமும் ஆர்ப்பரித்து கொண்டாடும் எதிரொலிகளுக்கு நடுவே அமைதியே உருவாக முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார். இந்த அற்புதமான காட்சி நம்முடைய கண்களில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. முருகனை சுற்றி சுற்றி வருகிறான் தாரகாசுரன். விட்டில் பூச்சிகள் விளக்கின் சுடரை நெருங்குவதால் தீபம் அணையப் போவதில்லை. அப்படித்தான் தன்னை எதிர்கொள்வது யார் என்று புரியாமல் குதிக்கிறான் இந்த தாரகாசுரன். கிரௌஞ்சமலையின் துணையோடு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கும் தாரகாசுரன் மீது சீறுகிறது முருகப்பெருமானின் ஆயுதமான வேல். வேழமுகம் கொண்ட தாரகன் வீழ்ந்து மிக அழகாக முருகனின் திருவடியை பணிகின்றான். அவனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டமாய் வருகிறான் சிங்கமுகன். தாரகனை விட இவனுக்கு வேகம் அதிகம், பலம், வீரம் என்று அத்தனையும் இங்கே ஒரே உருவமாக கொண்டு முருகப்பெருமானின் முன்பு ஆடிக்கொண்டு நிற்கிறான். திரும்பும் இடமெல்லாம் சிங்கமுகன் நிற்பது போன்ற தோற்றம். அசுரத்தன்மை என்பது இதுதான். முதலிலேயே அச்சமூட்டுவது, எதிரியை வெல்லுவதற்கு முதல் வழி அதுவே. அதனால் உண்டாகும் வீண் பயத்தால் பின் எதிரி அடங்கி விடுவான் என்கின்ற எண்ணம் இவனுக்கு. ஆனால் இந்த சிங்கமுகன் நினைப்பது அத்தனையும் பொய்யாக்கி ஆறுமுகப்பெருமானின் ஆயுதம் இவனை இதோ சம்ஹரித்து விட்டது. சிங்கமுகனின் ஆயுள் தீர்ந்து
இப்போ எஞ்சி நிற்பது சூரபதுமன் மட்டுமே. தாரகன், சிங்கமுகன் இருவரும் பலமற்றவர்கள். இதோ அத்தனை பலத்தையும் ஒன்றாக சேர்த்து நான் நிற்கிறேன் பார் என்று சொல்லி தோற்றம், வலிமை, செல்வம், புகழ், அதிகாரம் என்று பலவற்றையும் சேர்த்தால் அத்தனையிலும் ஏற்படக்கூடிய ஆணவத்தின் மொத்த வடிவமாக நிற்கிறான் சூரபதுமன். இந்த சூரபதுமனின் ஆணவம் ஞானமாகிய முருகனை என்ன செய்துவிடும்? இந்த ஆணவத்தை வெல்ல புறப்பட்டு விட்டது சக்திவேல். இப்படி மிக அற்புதமாக புறப்பட்ட அந்த வேல் சூரபதுமனை இருக்கூறாக பிளந்து ஒன்று சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறி முருகனை பணிந்து முருகப்பெருமானுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் மாறியது. சூரசம்ஹாரத்தை முடித்து அருள் வெள்ளமாக நம்முடைய கண்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான். அந்த மயில் வாகன மூர்த்தியிடம் நம் மையில் பெருகட்டும், நம் எண்ணங்கள் எல்லாம் அவர் தாளில் படியட்டும். அதனால் நம் வாழ்க்கை ஒளியில் மலர்ச்சி பெருகட்டும்.